friends, today's special Tumeric chicken, அதாவது Ayam Kunyit. ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறை தான் அது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஆஃப் கேரட் எடுத்துக்கங்க, சில்லி படி 2 எடுத்துக்கங்க, உள்ளன் வெங்காயம் ஆஃப் எடுத்துக்கங்க, 2 பூண்டு சிறுசாக அரிஞ்சிக்கங்க. ஸோ இதை தவிர்த்து நம்ம சிக்கன் எடுத்துக்குவோம். சிக்கன் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? உப்பு தேவையான அளவு, turmeric powder 1 teaspoon, white pepper ½ teaspoon, இறைச்சிக்கறி மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ½ teaspoon, இது வந்து ஆப்ஷனல். அப்புறம் தப்பங் ஜாகும், அதாவது கார்ன்ஸ்டார்ச் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்ட பிற்பாடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிற்பாடு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 20 to 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்தது சட்டி எடுத்துக்கலாம். சீன் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இதில் போடணும். சிக்கனை கொட்டிட்டு அதை வேக விடுவோம். நம்ம அந்த போதுமான எண்ணெய் வச்சுங்க. நம்ம அந்த எண்ணெயிலே தான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சிட்டு தாளிச்சும் எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் நம்ம அதிலே வேக விடுவோம். ஸோ இது போன்லெஸ் சிக்கன்னால சட்டுன்னு வந்துடும், வெயிட் பண்ண வேணாம். அன்லெஸ் போன் இருந்தால் தான் வந்து அது டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இது போன்லெஸ்னால சட்டுன்னு குக் ஆயிரும். ஸோ நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்காக கொஞ்ச நேரம் வேக விடுப்பேன். ஸோ நீங்கள் கிண்டுறப்பையும் தெரியும் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு. ஸோ கொஞ்ச நேரம் மூடிப்போம், ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மூடிப்போம். ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்தது வெங்காயம், கேரட், கார்லிக், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு கிண்டி விடுவோம். அனல் வந்து குறை வச்சுங்க. ஸோ நல்லா கிண்டி விட்ட பிற்பாடு கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வந்து மூடிப்போம். ஸோ அந்த அனல்லே அது வேகட்டும். ஸோ கிண்டி விடலாம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நம்ம கிண்டி விடணும். ஸோ இந்த இறைச்சி வந்து நல்லா பூ மாதிரி வந்திருக்கும். அனல் குறை வச்சிங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிற்பாடு தேவைப்பட்டால் உப்பும் ப்ராஸர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஐயம் குஞ்சிட் இஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய், ஹாப்பி குக்கிங்.